அன்பார்ந்த ஆதித்தமிழர் அருந்ததியர் உறவுகளே வணக்கம். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் அருகில் தேவராயபுரம் என்ற பகுதிக்கு நாளை ஸ்டாலின் வருகிறார். ஸ்டாலின் வருகை ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் வருகிறவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த தேவராயபுரம் என்ற பகுதி என்பது நம்முடைய பகுதி, அருந்ததியர் பகுதி. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று கடவுளை வழிபட்டு நெற்றியில் திலகமிட இருக்கிறார். இதில் என்ன ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஊருக்கு தன்னை ஒரு நாத்திகவாதி என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்டாலின் அவர்கள், இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகின்ற ஸ்டாலின் அவர்கள், நமது கோயிலுக்கு சென்று விபூதியை பூசிக்கொள்வதற்கு நம் பகுதி தான் கிடைச்சதா? இவர் நாடகம் ஆடிப்பதற்கு நடிப்பதற்கு நமது பகுதி தான் கிடைச்சதா? இதையெல்லாம் ஆலோசனை சொல்லுகிற இடத்தில் 350 கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டு ஒரு அரசியல் ஆலோசகர் என்று சொல்லப்படுகிற கிஷோர் அவர்கள் ஆலோசனை கொடுக்கிறார். இவருக்கு சொந்தமாக மூளை வேணாமா? ஏற்கனவே முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்துக்கு சென்றவர் என்ன செய்தார்? நம்மளாம் பார்த்தோம்ல, வீடியோவில் எல்லாருமே பார்த்தோம். இவர் விபூதியை பூசிக்கொண்டு அந்த இடத்திலே அழித்துவிட்டு வெளியே வந்தார். நமது கோயிலுக்குள்ளே வந்து விபூதியை பூசிவிட்டு இவர் வெளியே வந்து அழிப்பாரா, இல்லை நாள் முழுவதும் வைத்துக்கொண்டு இவர் சுற்றுவாரா? தைரியமாக சுற்ற முடியுமா? நான் பார்த்து கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, விபூதியை வைத்துக்கொண்டு ஒரு நாள் முழுவதும் ஊராக சுற்றி வர முடியுமா? அனைத்து மக்களையும் சந்திக்க முடியுமா? ஏன் இந்த இரட்டை வேடம்? இந்த நாடகத்தை யார் சொல்லிக் கொடுத்தது? சொந்தமாக சிந்திக்க தெரியாதா? போன முறையே இந்த மக்கள் புரிந்திருந்தார்கள் என்று சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை கூட உங்களுக்கு வழங்கி இருக்க மாட்டார்கள். ஒரு கட்சியின் தலைவர் என்ற வகையில் சொந்தமாக சிந்திப்பதில்லை, யோசிப்பதில்லை, பேசுவதில்லை, துண்டு சீட்டை வைத்துக் கொள்வது, இப்படி மோசமாக நடந்து கொள்கிற ஸ்டாலின் அவர்களே, கிஷோர் தான் அப்படி அறிவுகட்டத்தனமா சொல்றேன்னா உங்களுக்கு இங்க போச்சு. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் யதார்த்தமாக தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு ஒரு பகுதிக்கு சென்றிருக்கிறார். அங்கு ஒரு அருந்திய தோழன் அழைத்து தேநீர் இருந்த சொல்லியிருக்கிறார். அவரும் அருந்திவிட்டு சென்றிருக்கிறார். ஒரு சாதாரண செய்தி, பத்திரிகைகள் அதை பெரிதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இதை பார்த்துட்டு இதே மாதிரி கேரக்டர்ல நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்களே. ஏற்கனவே கிராம சபை நாடகம் எல்லாம் ஊரெல்லாம் சிரிச்சுட்டு கிடக்குது. மக்கள் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க. ஊரெல்லாம் திமுக ஓடுறாங்க. பல இடங்களை வீடியோக்குள்ள மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் இந்த நாடகம்? என்னை பொறுத்தவரை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மதுரை வீரன் என்ற திரைப்படத்தில் நடித்தார். நடித்ததன் மூலமாக இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய அந்தஸ்தை உயர்த்தி தந்தார். அதுவரை மிகவும் ஒரு மோசமான நிலையில் பார்க்கப்பட்ட சமுதாயம் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடித்த பிறகுதான் ஒரு மிகப்பெரிய மரியாதை உண்ட சமூகமாக மாறியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கலைஞர் என்ன சொன்னாரு? கையாலும் தலையாலும்